بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில மனிதர்கள் பள்ளியை விட்டும் தூரமான பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே ஃபஹல் யஜூஸ் லஹும் அஸ்ஸலாத்து ஃபில் இமாரா, அவர்கள் வாழக்கூடிய குடியிருப்பு தலங்களிலே தொழுவது அவர்களுக்கு ஜாயிஸாகுமா, மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்ற தலைப்பின் கீழ் இங்கு நாம் சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல் வாஜிப் அலஹா உலா யுஸல்லு ஃபில் மசாஜித், அவர்கள் மீது அவர்கள் பள்ளியிலே தொழுவதுதான் கடமை. பல் குல் இன்சானின் ஹவுலஹு மஸ்ஜித் எஜிபு அலைஹி யுஸல்லிய ஃபில் மஸ்ஜித், மனிதர்கள் அனைவரும் அவர்கள் வாழக்கூடிய சுற்றாடல் பகுதியிலே பள்ளியிலே தொழுவதுதான் அவர்கள் மீது கடமையாகும். வல யஜூஸ் லிஅஹதின் அவ் ஜமாஅத்தின், ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு கூட்டத்தினருக்கோ வீட்டிலே தொழுவது ஜாயிஸாகாது. வல் மஸ்ஜிது கரீபு மின்ஹும், பள்ளிவாயலோ அவர்களுக்கு நெருக்கமாக அண்மையில் இருக்கின்ற பொழுது வீட்டிலே தொழுவது, குடியிருக்கும் தலத்திலே தொழுவது ஜாயிஸாகாது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வல்லதி நஃப்சி பியதிஹி லகத் ஹமம்து அன் ஆமுர பிஹதபின் ஃபயுஹ்தப, என் உயிர் எந்த இறைவன் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நான் விறகு கட்டைகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டு விட்டு, சும்மா ஆமுர பிஸ்ஸலாத்தி ஃபயுஅத்தனு லஹா, பின்னர் பாங்கு சொல்லுமாறு பணித்துவிட்டு, சும்ம ஆமுர ரஜுலன் ஃபயம்முன் நாஸ, பின்னர் ஒருவரிடம் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு சொல்லிவிட்டு, சும்ம உகாலிஃப இலா ரிஜாலின் யுஹர்ரிக அலைஹிம் புயூத்தஹும், பின்னர் கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ளாத மக்கள் சிலரை நோக்கி சென்று அவர்களை வீட்டோடு சேர்த்து எரித்துவிட வேண்டும் என்று நான் எண்ணியதுண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட்டு தொழுகையிலே மிக கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள், தண்டிப்பதற்கு நாடி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செயல்படவில்லை. இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வீடுகளிலே தொழுபவர்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதான் சத்தம் அவருடைய காதுகளிலே விழுகிறது. ஹையால் ஸலா ஹையால் ஃபலா, வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள், தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள் என்று முஅத்தின் அழைப்பு விடுக்கின்ற பொழுது அந்த அழைப்பை செவிமடுத்து அந்த தொழுகையிலே கலந்து கொள்வது அவர்கள் மீது கடமையாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.